கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். இன்னைக்கு நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருக்குதா துக்கமாக இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா அநேகருடைய இருதயம் துக்கத்தோடு கூட இருக்கிறது. ஏன் இந்த துக்கங்கள், ஏன் இந்த வேதனைகள், ஏன் இந்த பாடுகள்? ஆண்டவர் சொன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் பாடுகளும் உண்டு. யோவான் 16:20 நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அல்லது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும். இந்த உலகம் சந்தோஷப்படும். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்பெல்லாம் துக்கப்படுவீங்களோ, எப்பெல்லாம் வேதனை அனுபவிப்பீங்களோ, அப்பெல்லாம் இந்த உலகம் சந்தோஷப்படும். ஆனாலும், அதான் ஒரு பாயிண்ட், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை என் தேவன் சந்தோஷமாய் மாற்ற முடியும், மாற்றுவா. நம்ம லைஃப்பில் எப்போ நமக்கு சந்தோஷம் வரும் தெரியுமா? நம்ம எதிர்பார்த்த காரியம் நடந்தால் சந்தோஷம் வரும். நம்ம கேட்ட காரியம் நடந்தால் சந்தோஷம் வரும். நம்ம ஒரு காரியத்தை பார்த்துட்ருக்கோம்ல, அது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாரு யோவான் 16:24, நீங்கள் என் நாமத்தினால் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒரு தகப்பன்ட்ட நீங்கள் எப்படி கேட்பீங்களோ அப்படியே கேளுங்க. நிச்சயம் நான் சொல்லட்டுமா, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள் அத்தனையும் ஓடி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் சொல்லுது, ஏசாயா 51:11 நீங்கள் வாசித்து பாருங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இதுவரைக்கும் நம்ம இருதயத்தில் சஞ்சலம், தவிப்பு. சஞ்சலம்னா என்ன தெரியுமா? ஏ ஏ ஏ இதுதான் சஞ்சலம். ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு இந்த பாடுகள்? சஞ்சலம். நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயம் சஞ்சலப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நிறைய பேருடைய இருதயம் தவிக்கிறது. எப்போ எப்போ இதுதான் தவிப்பு. எப்போ என் பிரச்சனை மாறும், எப்போ என் கடன் மாறும், எப்போ என் பாடுகள் மாறும், எப்போ இந்த திருமண காரியம் நடக்கும், எப்போ என் மகனுக்கு என் மகளுக்கு வேலை கிடைக்கும், எப்போ எங்கள் கஷ்டமெல்லாம் மாறும். தவிப்பு. இந்த ரெண்டையும் கத்த ஓடும்படி செய்து சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சியை காண செய்வேன் என்று கத்த உங்களுக்கு சொல்லுகிறான். ஒரு முறை திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஃபோன் கால், கேலக்ஸி என்கிற மருத்துவமனையிலேருந்து ஒரு ஃபோன் கால். கண்ணீரோட அவர்கள் சொன்னாங்க, பிரதர், உங்களுடைய டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருந்தேன், அது ஆறுதலாக இருந்துச்சு. என் கணவரை டாக்டர்கள் கைவிட்ட ஒரு சூழ்நிலையில் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ வீட்டில் என் கணவர் படுத்திருக்கிறார். எப்போ மறிப்பாருன்னு தெரியாது. எனக்கு 2 பெண் குழந்தைகள். என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. காசு இல்லை, பணம் இல்லை, துக்கத்தோடு இருக்கிற. ஆச்சரியமான காரியம், ஜெபம் பண்ணோம். ஆண்டவருடைய கிருபையினால் கத்த எசேக்கியாவுக்கு ஜீவனை கொடுத்ததை போல ஜீவனை கொடுத்தா. தூத்துக்குடிக்கு வந்து சாட்சி சொன்னாங்க, கத்த ஜீவனை கொடுத்தா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எது நிமித்தம் துக்கமோ அதெல்லாம் மாற போகிறோம். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இவர்களுடைய துக்கம் அத்தனையும் மாறட்டும், சந்தோஷமாய் மாறட்டும், சந்தோஷத்தை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.